ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாம்? இன்றைக்கி நம்ம புளி இல்லாமல் பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். அது பார்த்துடலாம். என்னென்ன 1/4 கிலோ பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 250 கிராம் லெமன், எலுமிச்சம்பழம் நான் 8 பழம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட 2 பழம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சம் ஜூஸ் மட்டும் இது 8 பழத்தையும் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 50 கிராம் மிளகாய், நான் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிளகாய் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கடுகு 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து மிளகாயும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆயில், நல்லெண்ணெய் எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். ஊறுகாய்ன்றதுனால நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். வானொலி அடுப்பில் வச்சு சூடானதும் கடுகு போட்டு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. படபடன்னு பொரிஞ்சதுமே எடுத்துக்கோங்க. பாருங்க, பொரிய ஆரம்பிக்குது. பொரிஞ்ச உடனே எடுத்து தட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ வெந்தயத்தையும் அதிலே போட்டு அதே மாதிரி பொரிஞ்சதும் எடுத்து அதையும் தட்டில் கொட்டிக்கோங்க. இது எண்ணெய் விடாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் பொரிய ஆரம்பிக்குது. இப்போவே எடுத்துருங்க. பாருங்கள், இது வெந்தயமும் கடுகும் வறுத்துட்டோம். இதோடு சேர்த்து மிளகாயும் நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரும்ப வானொலி அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சு அதில் இந்த நம்ம பூண்டு 1/4 கிலோ உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு ஸ்டீமில் வேக வச்சுக்கணும். நீங்கள் இதில் வச்சாலும் சரி, இட்லி பாத்திரம் அந்த மாதிரி அதில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்டாலும் சரிதான். வச்சுட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும். வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் லெமனை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், பூண்டு வெந்துருச்சு. கையில் எடுத்தால் லைட்டாக நசுங்கும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க, போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு 150 மில்லி விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம் தாளிச்சிட்டு அப்புறம் மற்றது போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டு வெடித்ததும் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது பாருங்கள். இந்த டைமில் பெருங்காயத்தையும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை போட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நம்ம பாருங்கள், லெமன் ஜூஸ் அந்த 8 பழம் புழிஞ்சு வச்சுருக்கோம், அதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது பார்த்து ஊற்றுங்க, மேலே தெரிச்சிட போகுது.
கொதித்ததும் நம்ம கடுகு, வெந்தயம், மிளகாய் இது 3 பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நம்ம இதை போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான உப்பும் இப்போ போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பூண்டு இது நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் இன்னும் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வயிறு உப்புசமாக அல்லது நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கும்போது இந்த பூண்டில் ஒன்று எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். இது வாய்வு பிடிப்பு அந்த மாதிரி இருந்தாலும் சரியாயிடும். இது நல்லா கொதித்து எண்ணெய் இன்னும் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் வானலிலையும் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதங்கி வந்ததும் எடுத்துடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் ஒரு நிமிஷம் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.